என்னாச்சு? கிட்ட கனவா? Are you okay now? சரி காஃபி குடிங்க. இங்க பார், உன்னை நான் நேற்று பீச்சில் இருந்து கூட்டிட்டு வந்தேன்றதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, புரியுதா? இப்போ நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேன்னா இல்லை, உன் அக்கறைலாம் இங்கே யாருக்கும் தேவையில்லை, புரியுதா? உன் வேலையை மட்டும் போய் பாரு. ஐம் வெரி சாரி சார். இது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலான விஷயம், அதனால தான் நான் ஸ்டேஷனில் வச்சு மீட் பண்ணாமல் உங்களை இங்கே வர சொன்னேன். இட்ஸ் ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு மஞ்சுவை ரொம்ப நாளாக நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ கால் பண்ணியும் இது வரைக்கும் ஒரு கால் கூட அட்டன் பண்ணல. அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியல. திஸ் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஆனால் ஏதோ டேஞ்சரில் இருக்கான்னு என் இன்ட்யூஷன் சொல்லுது. ஓகே, நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அன்அஃபிஷியலாக என்ன பண்ண முடியும்னு பார்த்து சொல்கிறேன். யா ஓகே சார். தேங்க்யூ. பாய். ஹலோ, சொல்லு மச்சான், எப்படி இருக்க? மனசே சரியில்லடா. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, குழப்பமாக இருக்கு. ஏண்டா, ஏதாவது பிரச்சனையா என்ன? அதே பழைய பிரச்சனை தான். ஆனால் நான் அதுக்காக கால் பண்ணல. எனக்கு ஒரு இன்ஃபோ வேணுமே. சரி சொல்லு, என்ன சொல்லு. நம்ம காலேஜ் படிக்கும் போது அம்முன்னு ஒரு பொண்ணை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தேன்ல, ஏதாவது இன்ஃபோ கிடச்சதா? டேய், இன்னுமாடா நீ அவளை தேடிட்டு இருக்க? டேய், அவளை பற்றி இப்போ வரைக்கும் சின்ன க்ளூ கூட இல்லைடா. நானும் காலேஜ் படிக்கிறப்ப உனக்காக அவளை பற்றி விசாரிச்சு பார்த்தேன் மச்சா. காலேஜ்லேயே யாருக்கும் அவளை பற்றி தெரியலடா. சரி, அதெல்லாம் விட்டு அன்னைக்கு பார்ட்டியில் என்ன தானே நடந்துச்சு? நீங்களாம் அங்கே தானே இருந்தீங்க. உங்களுக்காச்சும் ஏதாச்சும் என்ன நடந்ததுன்னு ஐடியா இருக்கா? இல்லை மச்சான், எனக்கு லாஸ்ட்டாக பார்ட்டி ஹாலில் நீயும் ஐஷு இருந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் நானும் சுபாஷும் அப்போவே கிளம்பிட்டோம். அந்த ரேணு அவள் எங்கே இருந்தா? கடைசியாக அவளை எப்போ பார்த்தேன்? அது அவ்வளவா ஞாபகம் இல்லை. அவள் அப்போயே கிளம்பிட்டான் மச்சான். அவள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். That bitch ruined my fucking life. டேய், நான் ஒன்று சொல்லவா? எனக்கு என்னமோ ஐஷுவை விட ரேணு தான் உனக்கு கரெக்டான பேர்னு தோணுது. டேய், என்னடா உளர்ற? சரிடா, நான் ஒன்னே உனக்கு கேட்குறேன். ரேணு அவ்வளோ கீழே இறங்கி உன்னை ட்ராப் பண்ணோன்னு அவளுக்கு என்ன இருக்கு? சரிடா, அவள் தான் அப்படி பண்ணானே வச்சுப்போமே. அதில் அவளுக்கு என்னடா லாபம்? பணத்துக்காக தான். தோ இப்பயே வீட்டுக்குள்ள வந்துட்டா. இன்னும் என்னதான் பண்ண காத்திருக்காளோ? எப்பாடி, சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு ரேணுவை காலேஜ் டைம்ல இருந்தே தெரியுன்றதுனால சொல்கிறேன். அவள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. டேய், நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அவளுக்கு ஃப்ரெண்டா? சரிடாப்பா, அவள் தப்பே பண்ணியிருக்கான்னு வச்சுப்போமே. நீ ரெகுலராக குடிக்கிறவன் தானே, உனக்கு எங்கடா போச்சு புத்தி?
அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கே ஞாபகம் இல்லை, அப்புறம் ரேணு தான் எல்லாம் பண்ணானே நீ எப்படி சொல்ற? ஆ டே ஹலோ ஹலோ தா வஸ்டாண்டா. நல்ல வேலை மச்சான், எங்கே உண்மையை சொல்லியோன்னு பயந்துட்டேன். மச்சான் பிரச்சனை பெருசாகிற மாதிரி தெரியுதுடா, பேசாமல் உண்மையை ஒத்துப்போமா? இவன் சம்மந்தமே இல்லாமல் ரேணுவை சந்தேகப்பட்டு இருக்கான்டா. போடா பைத்தியக்காரா, நாம தான் சரக்குல ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணோன்னு தெரிஞ்சிச்சு. ஐஷும் ரெனும் நம்மளை கொன்னே போட்டுரும். ஏதோ விளையாட்டா செஞ்சோம், இது என்ன இவ்வளோ பெருசாகவும் நம்ம என்ன கனவா கண்டோம்? விட்ரா, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நாம சேஃப். ரேணுக்காக இறக்கப்பட்டு போறேன்னு உன் உயிரை விட்டுறாங்கடா இருக்கா?